திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம எளிமையாக வாங்கிக்கலாம். மேலும் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு வைர வியாபாரி பக்கத்து நாட்டில் நடைபெறும் வியாபார சந்தைக்கு சென்று விலையுயர்ந்த வைரங்களை வாங்கி கொண்டு தன் நாட்டிற்கு புறப்பட தயாரானான். செல்லும் வழியிலெல்லாம் பாலைவனம் என்பதால் தேவையான அளவு உணவும் கொஞ்சம் அதிக அளவில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தான். இருள் சூழ்வதற்குள் அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மடத்தில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பவும் பயணத்தை தொடரலாம் என்று நினைத்து கொண்டு வேகமாக ஒட்டகத்தை ஓட்டினான். ஆனால் சிறிது நேரத்தில் ஒட்டகம் நடக்க முடியாமல் கஷ்டப்படுவதை பார்த்த வியாபாரி அருகில் இருந்த ஈச்சமர நிலையில் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். இரவு உணவை முடித்துவிட்டு ஒட்டகத்திற்கும் உணவு அளித்துவிட்டு உறங்க தயாரானான். தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக பயணத்தில் இருந்ததால் படுத்த சில வினாடிகளில் நன்றாக உறங்கிவிட்டான். அப்பொழுது அங்கு வந்த கொள்ளையர்கள் இவனிடம் இருந்த வைரம், உணவு, விலையுயர்ந்த பட்டு துணிகள் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தையும் ஓட்டி சென்று விட்டனர். உறக்கம் கலைந்து காலையில் எழுந்தபொழுதுதான் தன்னுடைய உடைமைகள் திருடப்பட்டிருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நடு பாலைவனத்தில் கலங்கியபடியே நின்றான். வரைபடமும் இல்லாததால் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று தெரியாமல் பரிதவித்தான். சரி, உடலில் தெம்பு இருக்கும்போதே அருகில் ஏதேனும் கிராமத்திற்கு சென்றுவிட வேண்டும், இல்லை என்றால் உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று சுடுமணலில் நடக்க ஆரம்பித்தான். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மக்கள் நடமாட்டத்திற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தன் உடலில் பலம் குறைவதையும் உணர ஆரம்பித்தான். ஒரு நாள் முழுவதும் நடந்தும் எந்த கிராமத்தையும் அவனால் பார்க்க முடியவில்லை. ஒருவேளை தவறான திசையில் பயணிக்கிறோமோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று அந்த இரவிலும் நடக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் விடிந்தது. உடலில் இருந்த மொத்த பலமும் குறைந்து நடக்க முடியாமல் தள்ளாடினான். குடிப்பதற்கு ஒரு வாய் நீர் கிடைத்தாலும் போதுமே என்று இறைவனை பார்த்து புலம்ப ஆரம்பித்தான். அப்பொழுது கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசை போல் இருப்பதை கண்டவன் மனதிற்குள் ஒரு சிறு நம்பிக்கையுடன் அந்த குடிசை நோக்கி நடந்து சென்றான். குடிசைக்கு வந்து பார்த்தால் அங்கு யாருமே இல்லை. இனி தன் மரணத்தை யாரும் தடுக்க முடியாது என்று தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது அந்த குடிசையின் ஓரத்தில் ஒரு பை இருப்பதை பார்த்தான். அந்த பையில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருப்பதை பார்த்து சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டான். அதே பையில் ஒரு கடிதம் இருப்பதையும் பார்த்து அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். இதில் இப்படி எழுதியிருந்தது: இந்த கடிதத்தை படிக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் நிச்சயம் உங்களுக்கு இந்த பாட்டிலில் உள்ள தண்ணீர் தேவை இருக்கும். இங்கிருந்து எந்த திசையில் பயணித்தாலும் 100 மைல் தூரத்திற்கு அப்பால் தான் மக்கள் வாழும் பகுதிக்கு செல்ல முடியும். இந்த தண்ணீரை வைத்து குடிசையின் பின்புறம் அடிகுழாய் ஒன்று இருக்கும். அதில் இந்த நீரை ஊற்றி அடிகுழாயை அடித்தால் தேவையான அளவு நீர் கிடைக்கும். அங்கு இருக்கும் பாட்டிலில் எவ்வளவு வேண்டுமானாலும் நீரை எடுத்துக்கொள்ளலாம். நம்பிக்கை என்ற ஒளி உங்களுக்குள் இருந்தால் வெளிச்சமான பாதை உங்களுக்கு தெரியும் என்று அதில் அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை படித்ததும் அவனுக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதை உணர்ந்தான். 1, இந்த தண்ணீரை குடித்து கொஞ்ச நேரம் உயிர் பிழைப்பது. 2, இந்த தண்ணீரை அடிகுழாயில் ஊற்றி தண்ணீர் கிடைத்தால் தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு உயிர் பிழைப்பது. ஆனால் ஒருவேளை தண்ணீர் வரவில்லை என்றால் அந்த கொஞ்சம் நேரம் என்பது இன்னும் விரைவாக தன் உயிர் போய்விடும் என்பதையும் யோசித்தான். பிறகு தீர்க்கமான முடிவு எடுத்தான். அந்த நீரை குடித்துவிட்டு 100 மைல் தூரத்தை கடப்பது என்பது முடியாத காரியம். தண்ணீரை ஊற்றி அடித்து பார்ப்போம். தண்ணீர் கிடைத்தால் சந்தோஷம், இல்லை என்றால் போராடி இருந்தேன் என்று இருக்கட்டும் என்று முடிவு செய்து தண்ணீரை ஊற்றினான். 10 நிமிடங்களாக அடித்து பார்த்தான். ஒரு துளி கூட தண்ணீர் வரவில்லை. உடல் ஒத்துழைக்க மறுத்தது. ஆனாலும் அவனுக்குள் இருந்த நம்பிக்கை அவனை ஊக்கப்படுத்தியது. சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீர் வரத் தொடங்கியது. தண்ணீர் வந்ததும் தாகம் தீர குடித்துவிட்டு தேவையான அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி குடிசையில் அதே இடத்தில் வைத்துவிட்டு அந்த கடிதத்தில் இருந்த நம்பிக்கை என்ற ஒளி உங்களுக்குள் இருந்தால் வெளிச்சமான பாதை உங்களுக்கு தெரியும் என்ற வாசகத்தை அழுத்தமாக எழுதிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஏனெனில் கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கான வெற்றி காத்திருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் உங்கள் நம்பிக்கையை தவற விட்டாதீங்க. எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க.